அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண. இதை பரிகாரமா இப்போ வரைக்கும் நம்ம சம்பிரதாயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள். வாழை மரத்தை வெட்டிட்டா மட்டும் தோஷம் கழிஞ்சிடும் நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. நீ வாழை மரத்தை அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில வாழை மரம் இருக்கு. அகவாணியை எதுக்கு தாலி கட்டி தாலி அத்தாங்க அப்படிங்கிற கதைக்கு அங்குள்ள போனோம்னா, இது ஒரு சில சனியோட ஆதிக்கம் அதிகமா அகவாணியே நீங்க தாலி கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். முழுசா தெரிஞ்சு வந்தா இது பண்ணணும். தொட்டவனெல்லாம் ஜோசிக்காரன் ஆயிட்டான். அப்ப யாருதான் கிளைண்ட்டு? ஒருத்தனோட ஜாதகத்துல முடியவே முடியல, என்ன ஜாதகம் பார்த்து நடக்கல, எதுவுமே இது ஆகல அப்படின் போது இந்த அஸ்தத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி உச்சத்துக்கு எப்படி போனானே தெரியாது, திருப்பி எப்படி வந்தான்னு தெரியாது. அப்படி ஜீரோ ஆக்கின கதைகளும் நிறைய உண்டு. கண்ணகி மாதவி கதையே அதுதான். கண்ணகிக்கு குழந்தையே கிடையாது, மாதவிக்கு தான் குழந்தை. அப்ப அந்த குழந்தை வந்ததுக்கான கண்ணகி ஒத்துக்கிட்டா. போன நேரம் மயங்காத பொண்ணு கூட மயங்கிடும். இவனை பார்த்தோன்னா மயக்கமா இருக்குது. அது ஜாதகத்திலேயே உண்டு. இந்த 2 தாரம் மோஸ்ட்லி ஆண்களுக்கு தான் வரும், பெண்களுக்கு வராது. சரி, வழி இல்ல, நம்ம இருந்துதான் ஆகணும், நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தாகணும். எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் மற்றும் செலிபிரிட்டி அஸ்ட்ராலஜர் அமாவாசை ஜோதிடருமான பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஜோதிடம் தாண்டி ஆன்மீகம் தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கை வரலாறு பத்தி கூட கண்டிப்பா. அது மூலியமா நிறைய எனக்கு கிளைண்ட் வந்திருக்காங்க. அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர், அவங்க கஷ்டப்படுறவங்க, என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும்னு சொன்னவங்க எல்லாம் வராங்க. சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக சார், அதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்திலே இன்னும் வரைக்கும் இது குழப்பமாகவே இருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த 2 தாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுலேயும் நம்ம ஆட்கள் ஆதி காலத்துல இருந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவனுக்கு ஜாதகத்தில் 2 பொண்டாட்டி யோகம் இருக்குப்பா. அப்போ மொதல் வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண. இதை பரிகாரமாக இப்போ வரைக்கும் நம்ம சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன? சூப்பர் கேள்விங்க. நானே எதிர்பார்க்க நல்ல கேள்வி. அதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஸ்கிரிப்டே பண்ணியிருக்கேன். 8ல செவ்வாய்ன்னு சொல்லி. 8ல செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும், இந்த வாழை மரத்தை வெட்டின இதை வச்சு ஒரு கதையே பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் இது மாதிரி படங்கள் எல்லாம் வந்திருக்கு, தமிழ்ல எதுவும் வரல. அப்படி ஒரு கதை நான் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட அடுத்த படம் அதான். அப்படிதான் நீங்க கேட்ட கேள்விக்கு. ஆமா, இது பயங்கரமான நான் ஆராய்ச்சி பண்ணி என்ன இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னு. வாழை மரத்தை வெட்டிட்டா மட்டும் தோஷம் கழிஞ்சிடும் நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. அப்ப நம்ம காலகாலமா அது ஒரு யாரை நம்பியிருக்கோம்? யார் இது சொன்னாவ? வாழை மரத்தை வெட்டுன்னு எந்த ஜோசிக்காரன் சொன்னான்? இது ஒரு பிராமின் சொன்ன வார்த்தை. இது வாழை மரத்தை வெட்டுனா தாலி கட்டினா தோஷம் கழிஞ்சிடும் சொல்லி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் சொன்ன வார்த்தை. இந்த சுத்த திருக்கணிதம் இவங்க திருக்கணிதம் இவங்களாம் சொன்னது என்னன்னா, நீ வாழை மரத்தை அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில வாழை மரம் இருக்குது. எல்லா 12 ராசிக்குமே 12 விதமான வாழை மரங்கள் இருக்குது. வாழை மரமும் அதே மாதிரி ஜாதியை சேர்ந்ததுதான். அதுல ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு இவனுக்கு என்ன தோஷம்னு சொல்லி எந்த பக்கம் எந்த திசைன்னு கண்டுபிடிச்சு எந்த கோயிலுன்னு கண்டுபிடிச்சு அந்த கோயில போய் தாலியை கட்டி மரத்தை வச்சு ஏகப்பட்டதுக்கு இது இருக்குது. அதை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன். அந்த மரத்தை ஒருத்தன் வாழை மரம் வாங்கி நட்டி அவன் எப்படி தானாங்க ஒரு கதையே பண்ணி வச்சிருக்கேன், ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் மாதிரி. அது உண்மையும் சார்ந்து, அதாவது காமெடியும் அந்த காலத்துல NS கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காமெடி மாதிரி போகும். பட் அது சிந்திக்க மாதிரி காமெடியா இருக்கும். அது மக்களை திருத்தக்கூடிய ஒரு காமெடியா இருக்கும். ஓ இது இப்படி பண்ணனா தப்பல்ல, இப்படி பண்ண அப்படிங்கிற விஷயத்த
ரொம்ப காமெடியா பண்ணி அது மாதிரி கதைகள் வந்தா ஜெயிக்கக்கூடிய எல்லாமே அப்படிதான் ஜெயிக்குது. உண்மையை சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஜெயிக்கும். அதே மாதிரி ஜோசியத்திலையும் உண்மையை சார்ந்த எந்த விஷயத்தையும் நம்ம கை வச்சு உண்மையை சொல்றோமோ அந்த கண்டென்ட் ஜெயிக்கும். இப்ப இந்த கேள்வியில் என்னன்னா, இவன் தோஷத்தை கழிச்சுதான் பண்ணணும், ஈஸி வழி என்ன, அப்படி போவே கூடாது. அவனுக்கே மாங்குழி தோசைன்னா கம்பல்சரி 30க்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும். 30 காலசர்ப்ப தோசைன்னா 32க்கு மேலேயும் ஆகும். அப்ப நீ அந்த தோசத்தை கழிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, ஒரு 10 வகையான வழி இருக்குது. அகவாணியை எதுக்கு வந்து தாலி கட்டி தாலி அத்தாங்க அப்படிங்கிற கதைக்கு அங்குள்ள போனோம்னா, அது ஒரு சில சனியோட ஆதிக்கம் அதிகமா வந்து அகவாணியே நீங்க தாலி கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த கோயிலே அதுக்குதான், கூத்தாண்ட கோயில போய் தாலி கட்டணும். அந்த நாள்ல போய் நீங்களே வாலண்டியா வாழை தேர்ந்தெடுத்து கட்டி அவங்க அத்துருவாங்க. அது ஒரு தோஷம் போகக்கூடிய இடம் அது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல அகவாணியே கட்டிக்கிட்டு அதுக்கு நாங்க ஒரு ஆள் வச்சு வைப்பாங்க. அவன் ஒரு பூசாரி வைப்பான், அவன் மட்டும் கட்டுவான். கட்டி அங்கேயே அழுத்துருவாங்க. அது பெரிய விழா மாதிரி நடத்துவாங்க. ஆனா இது 300 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு அகவாணியை நாம தேர்ந்தெடுத்து கட்ட வேண்டிய சூழல் இருந்து இது வந்து தோஷமாக ஜாதகத்துல இருக்கு. இதெல்லாம் கழிக்க வேண்டிய, இதெல்லாம் மறைக்கப்பட்டது, மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இருந்து பெரிய ராஜாக்கள் பெரிய தோசை இருக்குது, பெரிய செல்வந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு மறைமுகமான ரகசிய திருமணம் சொல்றாங்கல்ல, ரகசியமா ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ரகசியமா ஒரு மந்திரம் பண்ணிக்கிட்டாரு, ரகசியமா ஒரு யாகம் நடத்தினாரு, அதெல்லாம் இதுதான். என் டி ராமாவும் கூட சிஎம்மா இருக்கும்போது அதை வச்சு நிறைய படங்கள் வந்தது. அப்ப திடீர்னு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு தாலி கட்டினாருன்னு ஒரு போட்டோவெல்லாம் இப்ப இருக்க எப்படி சோசியல் மீடியாவோ அப்ப வந்து ரிப்போர்ட்டர் தான் பயங்கர வேல்வி. ரிப்போர்ட்டர் போய் ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வந்து சேர்த்து நக்கீரன் கோபால் ஜெயிச்சது காரணம் அந்த ஒரு போட்டோ தான். அந்த ஒரு போட்டோ மட்டும் இல்லைன்னா வழக்கமான எல்லா பத்திரிக்கை மாதிரி அவங்களோட பத்திரிக்கை ஒன்று இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஜூனியர் வீடு மாதிரி இருந்திருக்கும். ஒரு தனித்துவமே கஷ்டப்பட்டு அவர் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தார். அப்படி இந்த இது வந்து அவ்வளவு ரகசியமா இன்னும் காக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடந்து இருக்குது. இதோட உச்சகட்டம் என்ன தெரியுங்களா, மாந்தவம் தந்தவம் பலி இப்படியெல்லாம் போயிடுறாங்க. இதோட உச்சகட்டம் கழுவி கல்யாணம் பண்றது இப்படி எல்லாம் வந்து உச்சகட்டமா போகக்கூடிய போதுதான் அது வந்து சிக்கலாகுது. ரொம்ப சாதாரணமா இருந்துருச்சுன்னா, எந்த ஒரு விஷயமே ரொம்ப சாதாரணமா இருந்தால், அதே மாதிரி சாதாரணமா பேசி தீர்த்துக்கிட்டால் எவ்வளவு பெரிய சின்ன விஷயம் கூட, ரொம்ப பெரிய விஷயம் கூட ரொம்ப சின்னதா போயிடும். ஒரு சின்ன விஷயம் மூடி மறைக்க 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 அது என்ன பூதாகரமா வெடிச்சு அவன் வாழ்க்கையே போனவங்களா இருக்காங்க. இப்ப இந்த திருநங்கைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிங்க. அது என்ன மாதிரியான தோஷம், இதை யார் பண்ணணுங்கிறதையும் சொல்ல முடியுமா? அது சொல்லலாங்க, இதை வச்சு அதெல்லாம் பிடிச்சிருவாங்க. ஆனா இது ஒரு மந்திரம் தான், தந்திரம் கிடையாது. இது வந்து தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு லைன். இதை போய் பண்ணணும். ஆனா எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னா, இப்ப நான் ஒரு ராசி சொல்றேன்னா அப்ப அந்த ராசிக்காரங்களாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜாதகம் பார்க்கணும். நான் பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். அதை பண்ணி தோஷத்தை கழிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணது உண்டு. ஆனா என்னன்னா இதுவே ஒரு தொழிலா இப்ப அவங்க வேற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, காசை புனிங்க பண்ணிட்டு. இப்ப என்ன ஆகும்னா, இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவன் ஜோசிகான்னு சொன்னா அது வந்து முழுசா தெரிஞ்சு வந்தா இது பண்ணணும். இப்ப தொட்டவனெல்லாம் ஜோசிகான் ஆயிட்டான். ஒரு நாளைக்கு ஒரு ஆடு பாத்தீங்கன்னா நிறைய ஜோசியம் சொல்லி கொடுக்கன்னு எல்லாருமே ஜோசியம் சொல்லி. அப்ப யாருதான் கிளைண்ட், எல்லாருமே ஜோசிகானா இருந்தா அப்ப அப்படியெல்லாம் சிக்கல் ஆயிடும். அதனால இதுல என்னன்னா, இது ஒரு மந்திரம், இது ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அஸ்திரம் சொல்லுவாங்க. ஒருத்தனோட ஜாதகத்துல முடியவே முடியல, என்ன ஜாதகம் பார்த்து நடக்கல, எதுவுமே இது ஆகல அப்படின் போது இந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணலாம். அப்போ இது பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த அஸ்திரத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த தோஷம் உடையும். அது வேற 1,00,000 பேர் 10,000 பேர்த்துல ஒரு ஆளுக்கு அப்படி வரும். அது சில காம்பினேஷனா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருமா? பல பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அப்படி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு தப்பா இருக்குது, இது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இது நிற்காது, வாழை மரத்துக்கு கட்டணுமான்னு கேட்பாங்க. வாழை மரமெல்லாம் தேவைப்படாதுங்க, இதுக்கு டைமும் இதுக்கு சில கோயில்களுக்கு போய் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வாழை மரம், அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது. அது இப்படி ஒவ்வொன்றா இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இல்லீகல் கான்டாக்டே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இவன் கெட்ட பேர் வாங்கியே ஆகணும்னு இருக்கும். இல்லை சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி டவுனை கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் எப்படி உச்சத்துக்கு எப்படி போனானே தெரியாது, திருப்பி எப்படி வந்தான்னு தெரியாது, அப்படி ஜீரோ ஆக்கின கதைகளும் நிறைய உண்டு. இந்த ராகும் சனியும் சேர்ந்திருந்தா, இல்லை ராகும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால், இப்படியெல்லாம் காம்பினேஷன் இருக்குது. அதுக்கு இன்னும் கட்டங்கள் இருக்குது. எல்லா கட்டத்துக்காரங்களுக்கும் அது நடந்தது. அப்போ ஆப்போசிட்ல சில கிரகங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கணும். அந்த 12ஆம் வீட்லயோ 7ஆம் வீட்லயோ 8ஆம் வீட்டுல இருந்துட்டா, ஓ இப்ப எனக்கு இருந்துருச்சு அப்ப நான் அப்படி பண்ணிதான் ஆகணுமா? கிடையாது. மற்ற கிரகங்களும் சூழல் இருக்குது, திசா புத்தி இருக்குது. இவனோட திசையில அந்த புத்தியில எந்த புத்தியில செய்யணும், எந்த அந்தரத்துல செய்யணும், எல்லாரும் அந்தரத்தை யூஸ் பண்றதே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சுக்க திசையில சூரிய புத்தி போயிட்டு இருக்குது, அதோட அந்தரம் வேணும். இன்னும் 30 நாளைக்கு என்ன நடக்கும், இன்னும் 5 நாளைக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் கணக்கு இருக்குதுங்க. அப்படிதான் அப்படி வச்சு அந்த இடத்துக்கு போய் நின்று பண்ணணும். அப்பதான் தோஷம் உடையும். சும்மா பணம் இருக்குதுனால உடைக்க முடியாது. இப்ப இந்த 2 தாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் யோகமாக நினைச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் தோஷமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது யோகமா தோஷம்? யோகம் தான் சில டைம்ல யோகம். அது ஜாதகத்தை போய் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கும், அப்போ போய் வெப்பாட்டி வச்சு வைப்பாங்க. அந்த வெப்பாட்டிங் மீன்ஸ் 2வது மனைவி, தெரிஞ்சோ தெரியாமையோ மறைமுகமா சில பேர் தெரிஞ்சு வைப்பாங்க. இவதான் என்னோட பொண்டாட்டி, அதுக்கு ஒரு தில்லு வேணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சைலண்டா யாருக்குமே தெரியாம வைப்பாங்க. அந்த ஜாதகத்தை தொட்டதுனாலதான் நான் இதெல்லாம் எனக்கு வந்தது, மிகப்பெரிய யோகம் வந்தது, மிகப்பெரிய இது பேரும்புகழ் வந்தது. எந்த சூழ்நிலையும் அந்த பொண்ணை நாம விடக்கூடாது, கண் கலங்க வைக்கக்கூடாது, அந்த பொண்ணோட வாயில சாபம் வாங்கக்கூடாது, இப்படி அவங்கள பொன்னாட்டு ஒரு தேவதமாய் வச்சு வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டேரிங்கா இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு, என்னோட மனைவி 2வது மனைவி முதல் மனைவி கிட்ட பயங்கரமா சத்தியம் வாங்கியோ இல்லை 2 பேர்த்துக்கு சமமா பார்ப்பேன்னு சொல்லியோ அப்படின்னு இந்த உலகத்துல நடந்துருக்குது. நிறைய பேர்த்தோட பெரிய பெரிய ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் இருக்கும். சில பேர் அவங்களோட ஜாதகத்திலேயே பிளே பாயாவே வைப்பாங்க. பிளே பாய்னா சாதாரண பிளே பாய் இல்லைங்க, பணம் இருக்குதுக்காக எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டிலையும் எல்லா இதுலையும் கை வைக்கக்கூடிய ஆளுகளை வைப்பாங்க. அவங்களோட குணமே எப்படி இருக்குன்னா 2 மாசம் 3 மாசத்து வரைக்கும் தான் பழகுவாங்க, 3வது மாசம் கழட்டி விட்டுருவாங்க. இப்போ இன்னொரு ஆள் அவங்க யார்கிட்டயுமே என்ன விட மாட்டாங்க, பிடி கொடுக்க மாட்டாங்க, தன்னை லாக் பண்ண விட மாட்டாங்க, பயங்கரமா பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க. ரொம்ப நாசுக்கா கண்டே பிடிக்க முடியாத சில டைம்ல அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டிட்டு தப்பா ஹேண்டில் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்களும் இருக்காங்க. அந்த காலத்துல தப்பா ஹேண்டில் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க அழிஞ்சு போனவங்க இருக்கா. கரெக்டா யூஸ் பண்ணி மனைவியை ஆமா இவங்களுக்கு நம்ம அவங்களும் ரொம்ப உத்தமையா இருப்பாங்க. நமக்கு தப்பா இருக்குன்னு ஒரு நாளும் கூட நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக உயிர் சாகும் வரை அவனை யாரு நம்ம நினைச்சோமோ அவங்களுக்கு துரோகம் பண்ணாம, இவங்க நினைச்சா தப்பு பண்ணலாம், இவங்ககிட்டயும் தப்பு பண்ணிட்டு இன்னொரு ஆளுகிட்டையும் போகலாம், அப்படி போகாமல் அவங்ககிட்ட உத்தமையா இருந்தவங்களும் இருக்காங்க. அப்படியெல்லாம் ஹிஸ்டரி பயங்கரமா இருக்குது. மாதவி கதையா அதுதான், கண்ணகி மாதவி கதையா அதுதான். கோவலனோட கதையில கண்ணகி மாதவி கண்ணகிக்கு குழந்தையே கிடையாது, ஆனா மாதவிக்கு தான் குழந்தை. அப்ப அந்த குழந்தை வந்ததுக்கான கண்ணகி ஒத்துக்கிட்டா, எல்லாம் அப்படி கண்ணகி ஒத்துதான் ஆகணும். எனக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அந்த கணவனை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம தாக்கு பிடிச்சு வைக்கணும். ஜாதகத்திலையும் அங்க கொஞ்சம் வீக் இருந்தால் கண்டிப்பாக அவன் தடுமா செய்வான், ஆளுகளோட தொடர்பு ஏற்படும். இவன் போன நேரம் மயங்காத பொண்ணு கூட மயங்கிடும்.
இவனை பார்த்தோன்னா மயக்கமா இருக்குது So, அது ஜாதகத்திலேயே வந்து இருக்கு. உண்டு. அதுலயும் விருச்சராசிக்காரங்களுக்கு உண்டு. ஓகே. மானை பார்த்தா என்ன பண்ணுவோம்? ரசிப்போம், அழகா இருக்கு. ரசிப்போம், தொட்டு பார்ப்போம். அதுக்கு பேர் மான் மயக்கம் ஒன்று இருக்குது. ம். மான் வந்து மாய வலையை வீசி மான் கண்களை விரிச்சு மயங்கினேன் அப்படின்னு எல்லா கவிஞரும் எல்லாரும் எழுதியிருந்து உண்டு. ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது மான் கண்ணையும் பெண்ணையும் ஒன்னா வச்சு பார்ப்பாங்க. அப்படி ஆணா இருந்தாலும் பிரச்சனை, பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை. நான் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லுவேன், அனுச நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரம் இருந்தாலும் சரி, உங்களை வலை போடுவாங்க. வலையில சிக்காம நீங்க தப்பிக்கணும். மான் வேட்டையாட ட்ரை பண்ணும். மானை வேட்டையாடனா என்ன? மான் போய் வேட்டையில மானை வேட்டையாட ட்ரை பண்ணுவாங்க. என்ன பார்த்து சொல்லுவேன், ஆனை பார்த்து என்ன சொல்லுவேன், மான் வேட்டையாடு அது போகும். இந்த அப்ப அதே மான் முட்டாள் மானும் இருக்குது. எல்லா மானும் முட்டாள் தான், ஆண் மான் எல்லாம். நீங்க பாருங்க, 2 மான் சண்டை கட்டும் போது புளியே வந்து பிடிக்க வரும், ஆனா சண்டை கட்டிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. வேகத்தை வந்து உங்களை அடிச்சுட்டே போயிடுவான், ஆனா சண்டை அப்போ முட்டாள் மான் தான். ஆண் மான் எல்லாமே முட்டாள் தான். பெண்மான் வந்து வெறும் கவர்ச்சிக்காரமான ஒரு பெண்ணாவும், தன்னையை அழகுபடுத்தக்கூடிய ஆளாவும், தன்னோட இதை பார்த்தீங்கன்னா அழகை பார்த்து மயங்கினேன்னு சொன்னவங்க தான் இருக்காங்க. அதனால விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் மதி மலங்கிடக்கூடாது, ரொம்ப புத்திசாலி செயல்படணும். ஓகே. பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த 2 தாரம் வந்து மோஸ்ட்லி ஆண்களுக்கு தான் வந்து வரும், பெண்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருமாங்கல்யம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருந்தாலும் அவங்களும் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்றாங்களா? பண்ணணும். பண்ண மாட்டேங்காங்க. நாங்க போய் பூஜை பண்ணிட்டோம், காளகஸ்தி போனோம், அப்போ கொடுமுடி போனோம், அப்போ இன்னும் சில கோயிலெல்லாம் இருக்குது, திருமணம் மாங்கலி தோசை, அங்க போய் நாங்க தோசத்தை கழிச்சிட்டோம். ஒரு தடவை கழிச்சாவள பத்தாது, கல்யாணத்துக்கு அப்பவும் கழிக்கணும், குழந்தை பிறக்கும்போது கழிக்கணும். ஆமா, பண்ணிட்டே இருக்கணும். அது யாருமே செய்யவே இல்லை. கஷ்டம் வரும்போது தான் எல்லாரும் பண்றாங்க. அப்போ அந்த நேரத்துல தோசை கழிச்சா போதும், கல்யாணம் நடந்தா போதும், எப்படியா குழந்தை தள்ளி விட்டுறணும். போனக்கப்புறமும் அவங்க 2 கணவனும் மனைவியும் போய் பண்ணிக்காம விட்டால் கணவனால பெரிய டார்ச் ஆகி பொண்ணுக்கு சூசைட் பண்றதும் உண்டு. இப்போ சமயத்திலும் கூட தூப்பு அந்த அவனாசியில ஏதோ பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் பொழைச்சி காட்டிட்டு தான் நீ வரணும்பாங்க. அவன் போய் டார்ச் ஆப்பான், இல்லைன்னா அந்த தோசமாகும். அந்த சில இடத்துல போனால் ஆர்கானிக் வேலை செய்யாமல் மூளையை மழுங்கி போய் அந்த இடத்த விட்டு வந்தால் மட்டும்தான் மைண்டு ரிலீஃப் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ போய் நீங்கள் அங்கே அடைச்சிங்கன்னா பெரிய சிக்கல். அதுதான் தோஷம். அந்த விஷயத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இது நடக்குது. இப்போ பணக்கார வீட்டுங்காட்டி அது தெரிஞ்சுக்குது, வெளியே நியூஸாக வந்தது. எத்தனையோ ஏழை வீட்டில் சகிச்சு தன் வழி இல்லை, நம்ம இருந்துதான் ஆகணும், நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தாகணும், எத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. நானே ஒரு ஜாதகம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு அப்படிதான் அழுதுச்சு, என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்க, கிடையாதுமா, கொஞ்சம் இந்த இந்த ஒரு 5 வருஷம் சமாளிச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதுவே உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சு பாரு. 5 வருஷத்துல 5000 தடவை கேட்டிருக்கேன் என்கிட்ட, என்னைய இப்படி பண்ணிட்டீங்களே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே. நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு பொறுமை வேணும், அதுக்கு புரிய வைக்கணும். அந்த பொண்ணுக்காக நான் என்ன பண்ணேன், 2-3 தடவை அந்த வீட்டுக்காக அடிக்க போயிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். அப்போ நீ தப்பு பண்ண சும்மா பண்ண, நானு நீங்களே சத்தம் போட்டு அடிக்கவே போயிட்டேன். அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதலாவது கிடைக்கும், நம்மளுக்காக நின்னாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு விஷயத்துல அப்படி நடக்கல. குடும்பமே வந்து நீ போய் எப்படியா பொழைச்சு வான்னு சொல்லக்கூடாது, ஒரு தடவையாவது போய் கேட்கணும், அந்த பொண்ணுக்கு ஆறுதலா நிக்கணும். அது நிக்காம விட்டா சிக்கலாகும். இப்ப நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், அதுலயும் குறிப்பா பசங்களா இருக்கட்டும் சரி, பொண்ணுங்களா இருக்கட்டும், இந்த ஜோசியக்காரன் தான் எனக்கு பொருத்த மாட்டான், இவன் தான் என் வாழ்க்கையே மாத்திட்டான்.